ஓட்டு கேட்க கேட்க அங்கே அங்கே சாக்கமாக அங்கே அங்கே குண்டு சக்தி மின்னல் சக்தி எல்லா சக்தியும் வந்திருக்குங்க. நான் தான்லாம் ஆக அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக ஒரு உணர்வை நாம் எது ஜாதியை சொல்லி வாக்கு கேட்ட காலம் போய் இப்போ கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய காலம் வந்து போச்சு. அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் பாரு கட்டுக்கோப்பாக இந்த 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 இது மட்டும் குறைச்சா போதும், சத்தம் போடுறத மட்டும் குறைக்கணும். ஆக போதா ஆக இதுதான் ஆக இந்த உணர்வு வாக்காக மாறி இன்னது ஒற்றுமை நடனமாக இந்த பானை சின்னம், நாற்காலி சின்னம், நாற்காலி மேடை நாற்காலி என்று அவர்கள் அங்கே நம்முடைய ரவிக்குமாராகவும் சிந்தனை அவர்களும் சொன்னாங்க பாவரசலாம். ஆனால் நான் சொன்னேன் பானை பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு பானை இதுதான் நமக்கு எளிய மக்கள் சொல்லி 3000 அதை கொண்டோம். இந்த 2வது தடவை வந்து பானை வந்து ரீச் ஆகி 1,00,000 வாக்கு சாலையாக இருந்து அடுத்த முறை இன்னும் 2,00,000 வாக்குகள் கூடுதலாக பெறக்கூடிய அளவுக்கு ஆக அந்த அளவு தரத்தை உயர்த்தி கொண்டு இந்த தினம் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆக அங்கீகாரம் வழங்கிய கட்சியாக இங்கே நம்முடைய திருமாத்தமையிலே இங்கே இந்த கட்சி இருக்கின்றது. அதற்கு நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லெஃப்ட்ல ஸ்பீக்கர்ல நிக்கிறவங்க எல்லாம் இறங்க. ஸ்பீக்கர்ல இறங்க கீழே இறங்க. தலைவர் தம்பி லெஃப்ட்ல ஸ்பீக்கர்ல இருந்து இறங்க. கீழே இறங்குங்க. கீழே விழுந்துரும்பா தம்பி. கீழே இறங்க. மேல ஏறாதீங்க. அதுல ஏறாதீங்க. கீழே இறங்க. கைய கட்டி நம்ம வாய் ஒத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீசம் முறுக்கி விட்டு நடப்பதிந்த காலம். கைய கட்டி வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வேட்டி வரிஞ்சி கட்டி மீசம் முறுக்கி விட்டு நடப்பதிந்த காலம். அடிமைய கடந்தது அந்த காலம், நாங்க அடங்க மறுப்பாது இந்த காலம். அடிமைய கடந்தது அந்த காலம், நாங்க அடங்க மறுப்பாது இந்த காலம். சேரிகள் நிமிர்ந்தது திரும்ப காலம், சீரும் சிறுத்த காலம். வாலண்டியர்ஸ் அவங்களை கீழே இறங்க. கீழே இறங்க தம்பி. லெஃப்ட்ல கீழே இறங்க. ஸ்பீக்கர் கட் ஆயிருச்சுன்னா தலைவர் பேச முடியாது. அப்புறம் வணக்கம். கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் நீதிவள்ளல் தலைமையில் நிர்வாகிகள் 3,33,333 ரூபாய் கட்சி நிதியாக வழங்குகிறார். அது எல்லாரும் நிர்வாகத்தில் சேர்த்து சொல்லணும். அரங்க தமிழ் ஒளி ஏற்கனவே 2 லட்சம், இப்போது 50,000 இந்த நிகழ்ச்சிக்கான தேர்தல் நிதி. நிகழ்ச்சிக்கான நிதி யாருக்கு? தமிழ் ஒளி ஜெனிஃபா ஆகியோரின் இந்த அழகிய பெண் குழந்தைக்கு அறிவொளி என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறேன். பெண் குழந்தை தான் அறிவொளி. அறிவொளி
அறிவொளி நன்றி நன்றி 3 லட்சம் கொடுத்துருவாரு. 1 லட்சம் கொடுத்துருவாங்க. மொத்தம் 4 மொத்தம் 3 லட்சம். திராவிடமணி 3 லட்சம் ரூபாய் இந்த நிகழ்ச்சிக்கான செலவாக வழங்குகிறார் நிதி. அன்பார்ந்த தோழர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனச்செல் அவர்கள் 10 லட்சமும், பனையூர் பாபு 10 லட்சம், ஆளூர் சானமாஸ் எம்எல்ஏ 3 லட்சம், எஸ் பாலாஜி 3 லட்சம், மொத்தம் 26 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் சரி அண்ணு சேர்த்து தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் 13 லட்சம், பனையூர் பாபு 10 லட்சம், ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி தலா 5 லட்சம். வீர திராவிடமணி ஏற்கனவே 2 கொடுத்திருக்காரு, 5 லட்சம் ரூபாய். நன்றி. அன்பார்ந்த தோழர்களே, இந்த விடுதலை சிறுத்தையின் அங்கீகார வெற்றி விழா சார்பில் மொத்தம் 36 லட்சம் நிதி வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அண்ணா அமைச்சர் வாங்க. தோழர்களே, இந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் வாக்குகள் பெறுவோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் அறிவித்த போது நம்முடைய இயக்க தோழர்கள் அந்த வெற்றியை ஈட்டி தருகிற போது மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் எம்ஆர்கே அவர்களுக்கும் இன்னொரு தொகுதி அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அன்பு கொடையாக 1 சவரன் கணையாழி அணிவிப்பது என்று தோழர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அன்பு கணையாழி, தங்க கணையாழி, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அண்ணன் KS அழகிரி அவர்கள் இந்த 1 சவரன் தங்க கணையாழியை அணிவிப்பார் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில். தலை கரெக்டா இருக்கு. எம்ஆர்கே என்கிற எழுத்து பொறிக்க பெற்ற கணையாழி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அண்ணன் KS அழகிரி அவர்கள் இப்போது அணிவித்திருக்கிறார். அனைவர் கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடையில் சிவசங்கர் அவர்கள் இல்லை, அவரை நேரிலே சந்தித்து அந்த கணையாழி அணிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அமைப்பின் தலைவரா, ஒரு கட்சியின் தலைவரா, ஒரு மாநிலத்தின் தலைவரா, அல்லது ஒரு தேசிய தலைவரா, குறிப்பிட்ட ஒரு தரப்பின் தலைவரா, ஒரு சாதியின் தலைவரா, ஒரு மதத்தின் தலைவரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் எந்த வரம்புக்குள்ளும் அடங்காத, வரம்புகளை கடந்த தத்துவ தலைவர் என்பதுதான் அவருக்கான ஒரு சரியான அடையாளம். அப்படிப்பட்ட நம்முடைய தத்துவ தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அதற்கு முன்னால் இந்த மேடை அமைப்பில் பெரும் பங்காற்றிய JP
குழுமத்தை சார்ந்தவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார். நம்முடைய அன்புக்குரிய அண்ணன் தயாளன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். முதன்மை செயலாளர் அண்ணன் பாவரசு அவர்கள் சிறப்பு செய்கிறார். இந்த மாநாடு சிறப்பாக இருந்து தலைமை முகாம் சார்பில் பணியாற்றிய அண்ணன் தயாளன் அவர்களுக்கு எழுச்சி தமிழ் சிறப்பு செய்கிறார்கள். முதன்மை செயலாளர் இந்த மாநாட்டுக்கு 15 நாட்களுக்கு முன்பே தங்கி மாநாட்டை சிறப்பாக செய்ய பணியாற்றிய முதன்மை செயலாளர் பாவரசு அவர்களுக்கு மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் மரியாதை செய்கிறார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை சிவன் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களே, ஊடக பிரிவின் முதன்மை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, இந்நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மாவட்ட செயலாளர்களின் சார்பில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற அரங்க தமிழ் ஒளி அவர்களே, இந்த விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் LK மணவாளன், அறிவுடை நம்பி, வீர திராவிடமணி, பாரா நீதிவல்லல், மு செந்தில் இரா கதிர்வளவன், அங்கனூர் சிவக்குமார், ஆ கலையரசன், வழக்குரைஞர் ரத்தினவேல் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற, பெருமை சேர்த்திருக்கிற, பானை சின்னம் கண்ட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே,